யார் ஆட்சிக்கு வருவார்கள், யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலுடன் காத்திருக்கிறது. வணக்கம், இது ஐவிட்னஸ் டிவி. நான் உங்கள் வீடியோ ரமேஷ். உண்மையை உரக்கச் சொல்லும் உங்கள் குரல். யார் ஆட்சிக்கு வருவார்கள், யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலுடன் காத்திருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பிற்கு விடை காணும் வகையில் ஐவிட்னஸ் டிவி நடத்தியுள்ள மாபெரும் கருத்து கணிப்பு இதோ. தமிழகத்தின் அனைத்து 234 தொகுதிகளிலும் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுமார் 2000 பொதுமக்களிடம் நேரடியாக கருத்துக்கள் கேட்கப்பட்டன. இளம் வாக்காளர்கள் முதல் அனுபவம் வாய்ந்த வாக்காளர்கள் வரை பல லட்சக்கணக்கான மக்களின் உண்மையான மனநிலை என்ன, அவர்களின் முக்கிய பிரச்சனைகள் என்ன, யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள், கணிப்புகள் என்ன சொல்கின்றன, அதிர்ச்சியான தகவல்கள் என்ன, ஆச்சரியப்படுத்தும் முடிவுகள் என்ன, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப்போகும் 2026 தேர்தலின் மிக பெரிய பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் இதோ பாருங்கள். உண்மையின் சாட்சியாக ஐவிட்னஸ் டிவியில். அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சா தட்டி கேட்பாங்க. சரி. அப்புறம் குடும்பத்தையுமே நல்ல முறையாக அது ஏழைப்பாளைகளுக்கு ஒரு உதவி பண்றாங்க. முதலமைச்சரா வருவாரா? வருவாங்க. அதெல்லாம் அப்படியா? உங்க ஓட்டுல யாருக்கு போடுவீங்க? அதான் விஜய்க்கு தான். விஜய். சரி. விஜய் வந்து இத்தனை பேர் எல்லாம் போட்டு நசுக்கிறாங்களே, எதனால? அது ஒண்ணுக்கு எனக்கு எதுல பொறாமை எல்லாம் இருக்குது. நினைச்சு பாருங்க. பொறாமைங்கிறது அது ஒரு வியாதி. குடும்ப ஓட்டெல்லாம் வந்து விஜய் சார் தான். ஆமாங்க. நன்றி நன்றி. வணக்கம். ஐவிட்னஸ் டிவி நேயர்களே வணக்கம். ஐவிட்னஸ் டிவியின் அதிரடி தேர்தல் களம் 2026. நாம் இந்த பதிவிலே காண இருப்பது 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்களின் துடிப்பு. சரியாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஏப்ரல் 2006 டிஜிட்டல் யுகம் பிறக்காத அந்த காலத்திலேயே தமிழகம் முழுவதும் கள ஆய்வு நடத்தி கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று துணிச்சலோடு கணித்த ஒரே இதழ் ஐவிட்னஸ் தமிழ் மாத இதழ். அன்று நாம் கொடுத்த அந்த புள்ளி விவரங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 82, காங்கிரஸ் 29 என நாம் துல்லியமாக சொன்ன அந்த முடிவுகள் தான் கலைஞர் அவர்கள் 5வது முறையாக கூட்டணிகள் ஆதரவுடன் 5வது முறையாக முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் பொறுப்பேற்றார். அன்று நமது கணிப்பு நிஜமானது என்பது வரலாறு. இப்பொழுது நீங்கள் திரையில் பார்ப்பது 20 ஆண்டுகளுக்கு முன்பு 2006 நாங்கள் வெளியிட்ட ஐவிட்னஸ் இதழில் அந்த கருத்து கணிப்பினை நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்றைய டிஜிட்டல் வசதிகள் இல்லாத காலத்திலேயே களத்தில் இறங்கி நாங்கள் கொடுத்த இந்த தரவுகள் தான் பின்னாளில் உண்மையானது. அதே பாரம்பரியத்தோடும் இன்னும் கூடுதல் தொழில்நுட்பத்தோடு இன்று அதே நம்பிக்கையுடன் அதே துல்லியத்துடன் 2026 நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தல் களத்தில் இறங்கி மக்களின் மன ஓட்டத்தை இதோ உங்கள் ஐவிட்னஸ் டிவியில் சமர்ப்பிக்கிறோம். உங்கள் ஆய்வு வெறும் கருத்து கணிப்பு, ஒப்பீனியன் போல் அல்ல. இது மக்களின் மன ஓட்டத்தை கணித்தது. ஸ்ட்ராட்டிவா சொல்யூஷன் நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2000 முதல் 2200 பேர் வரை பெண்கள், இளைஞர்கள் முதல் அனைத்து சமூகத்தின் வாக்காளர்களின் இதய துடிப்பினை பதிவு செய்திருக்கிறோம். எங்கள் ஐவிட்னஸ் அணியினருடன் கேமரா லென்ஸ் வழியாக உண்மையை மட்டுமே படம் பிடிக்கும் புகைப்படம் மற்றும் ஒளிப்பதிவாளர்களுடன் இணைந்து களம் இறங்கி சேகரித்த உண்மையான ரிப்போர்ட் தான் இது. வாக்காளர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது, யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள், யாருக்கு தங்கள் ஆதரவினை தரப்போகிறார்கள், மாற்றத்தை விரும்புகிறார்களா, 2026 தேர்தல் கள நிலவரம் யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், முடிவுகள் உங்களை அதிர வைக்கப் போகின்றன. 2026 சட்டமன்ற அரசியல் களம் 7 முனை போட்டியாக தமிழ்நாட்டில் உருவெடுத்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 164 இடங்கள், கடந்த முறையை விட அதிக இடங்களில் தனித்து போட்டி. காங்கிரஸ் 28 இடங்களில் போட்டியிடுகிறது.
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 10 இடங்களில் போட்டியிடுகிறது. இந்த முறை புதிதாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 இடங்களில் போட்டியிடுகிறது. சிபிஐ, சிபிஎம் தலா 5 இடங்களில் போட்டியிடுகிறது. எம்டிஎம்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 4 இடங்களில் போட்டியிடுகிறது. ஐஎம்யூஎல் 2 இடங்களில் போட்டியிடுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சமீபத்தில் திமுகவில் இணைந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பமாக பார்க்கப்பட்டது. இவருக்கு திமுக சார்பில் போடிநாயக்கன் ஒரு தொகுதி தற்பொழுது ஒதுக்கப்பட்டுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் NDA எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியாக நடைபெற இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 178 இடங்கள், பாரதிய ஜனதா கட்சி 27 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி 18 இடங்கள், அமமுக டிடிவி தினகரனின் அமமுக 11 இடங்கள், GK வாசனின் தமாக 5 இடங்கள், நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் தலைமையில் முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது இந்த கட்சி. தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள 233 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது. ஊழல் மற்றும் வாரிசு அரசியலுக்கு எதிரான மாற்று சக்தியாக தன்னை முன்னிறுத்துகிறது தமிழக வெற்றி கழகம். நாம் தமிழர் கட்சி மாற்று அரசியல் என்பதே இவர்களின் பிரதான முழக்கம். வழக்கம் போல் சீமான் தலைமையிலான இந்த கட்சி எந்த கூட்டணியும் இன்றி தனித்து களம் இறங்குகிறது. 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் என சமமான முறையில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்களின் தனி கட்சி, சசிகலா அவர்களின் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் புதிய கட்சியும் ஒன்றாக இணைந்து சில தொகுதிகளில் வர இருக்கக்கூடிய தேர்தலை சந்திக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் தனியாக களம் காண்கிறார். புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அதிக இடங்களை எதிர்பார்த்து கிடைக்காத காரணத்தால் வேறு வழி இல்லாமல் இப்பொழுது தனியாக களம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி ஏப்ரல் 23. ஒரே கட்டமாக தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. முடிவுகள் மே 4 அன்று வெளியாகிவிடும். களத்தில் 7 கட்சிகள் களம் கண்டாலும் குறிப்பாக பலத்த போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழக வெற்றி கழகம், இந்த 3 கட்சிகளுக்கும் தான். தமிழக அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் திமுக அரசு 4.5 ஆண்டுகள் தூங்கிவிட்டு தேர்தல் சமயத்தில் வாக்குகளுக்காக மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்காக தற்போது ஸ்டாலின் அவர்கள் முழித்திருக்கிறார் என்ற விமர்சனம் மக்களிடையே இருக்கிறது. அரசு அலுவலகங்களில் லஞ்சம், மின்கட்டண உயர்வு, ஊழல் குற்றச்சாட்டு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள் பாதுகாப்பு, மதுரை மேயர் இல்லாத நிலைமை, பதிவுத்துறையில் அதிக கட்டணம், 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் பெரும்பான்மையான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, தேர்தலுக்காக கடைசி நேரத்தில் மக்களுக்கான திட்டங்கள் அறிவிப்பு, ரூபாய் 5000 இரவோடு இரவாக பெண்களுக்கு வழங்கப்பட்டது, விடியலை நோக்கி மக்களை தேடி மருத்துவம், உங்கள் கனவை சொல்லுங்க போன்ற திட்டங்கள். ஆனால் மக்கள் கேள்வி, இது தேர்தல் சமயத்துக்கானதா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி பலமான கூட்டணி என்று சொல்லப்பட்டாலும் பொருந்தா கூட்டணியாக இருப்பதாகத்தான் மக்கள் நினைக்கிறார்கள். வருமானம் அதிகரிக்கலை, ஆனால் செலவு ஏன் அதிகரிக்குது என்பதுதான் மக்கள் கேள்வியாக இருக்கிறது.
இதற்கு பிறகு மக்கள் மத்தியில் அதிகமாக கவலை ஏற்படுத்தும் இன்னொரு முக்கிய விஷயம், தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் ஊடுருவல் குறித்து கடந்த சில காலமாகவே அதிகமாக பேசப்படுகிறது. சில பகுதிகளில் பள்ளிகள், கல்லூரிகள் அருகிலும் கூட இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. இதனால் பெற்றோர்கள் மத்தியில் பெரிய பயம் உருவாகி இருக்கிறது. எங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது ஒரு சாதாரண சட்டம் ஒழுங்கினை பாதிக்கும் விஷயம் மட்டுமல்ல, சமூகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் விஷயம். போதைக்கு அடிமையாகும் இளைஞர்கள் அவர்களின் கல்வி, வாழ்க்கை பாதிக்கப்படுவதோடு சில இடங்களில் குற்ற செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள் என்ற கவலையும் இருக்கிறது மக்களிடம். மேலும் போதையின் தாக்கத்தில் நடைபெறும் சில பாலியல் குற்றங்கள் பற்றிய செய்திகள் மக்கள் மனதில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகள் முதல் மூத்த பெண்கள் வரை அனைவருக்கும் பாதுகாப்பு அவசியம் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. இந்த விஷயத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் மக்கள் மனநிலையில் இன்னும் பாதுகாப்பு குறைவு என்ற உணர்வே உள்ளது. இது ஒரு சாதாரண சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லை, சமூகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் விஷயமாக மக்கள் பார்க்கிறார்கள். மேற்கண்ட காரணங்களால் மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் இருப்பதை பரவலாக பார்க்க முடிகிறது நம்முடைய கருத்து கணிப்பிலே. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் மக்களிடையே பேசப்படும் முக்கிய விஷயங்கள். அவை முழுமையாக நிரூபிக்கப்பட்டவை அல்ல. ஆனால் மக்களின் உணர்வுகள் தான் தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பினை உண்டாக்கும். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பற்றி பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை, என்டிஏ கூட்டணி மீது குழப்பமான ஒரு சூழ்நிலை மக்களிடம். பிஜேபி கூட்டணி மீது குழப்பம். சிறுபான்மையினர் வாக்குகள், அதாவது கிறிஸ்துவர்கள் மற்றும் முஸ்லீம்கள் வாக்குகள் யாருக்கு செல்லும் என்பது மிக பெரிய விவாதமாக மாறியுள்ளது. கூட்டணி முடிவுகளினால் கட்சி தொண்டர்களிடம் அதிருப்தி, வேட்பாளர் தேர்வில் பிரச்சனை, டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி அவர்கள் முதல்வராக அமரக்கூடாது என்று கொடி தூக்கியது, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் பதவி இறக்கம் செய்யப்பட்டதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்பதும், மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலும் எடப்பாடி அவர்களின் தலையீடு, பாமகவில் அப்பா மகன் குடும்ப பிரச்சனையால் வாக்குகள் பிரியும் வாய்ப்பு, மிக முக்கியமாக கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை என்ற உணர்வும் மக்களிடம் இருப்பதை பார்க்க முடிகிறது. மேற்கண்ட காரணங்களால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாக மக்களின் கருத்து தெரிவிக்கிறது. சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இளைஞர் வாக்குகளை மையமாக வைத்து அவரது வாக்கு வங்கி என்பது இருந்தது. ஆனால் இந்த முறை தமிழக வெற்றி கழகம் களத்திற்குள் இருப்பதால் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களின் வாக்குகளை பெரும்பாலும் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. டிவிகே தமிழக வெற்றி கழகம், விஜய் ஃபேக்டர் இந்த தேர்தலில் 60 ஆண்டு கால திராவிட சாம்ராஜ்யத்தை மாற்றக்கூடிய ஒரு கேம் சேஞ்சராக தமிழக மக்கள் உற்று நோக்கும் ஒரே நபராக இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். மக்களிடம் விஜயை பற்றிய எண்ணங்கள், கருத்துக்கள், 35 வருட சினிமா அனுபவங்கள், மாஸ் ரசிகர்களின் வட்டாரம், தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல மற்றும் வெளிநாடுகளிலும் ரசிகர்களை கவர்ந்த ஒரு மாஸ் கதாநாயகனாக இன்றும் வலம் வரும் விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் வரவினால் பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் கிளி ஏற்பட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. விஜய் அவர்களுக்கு பின்னால் இளம் தலைமுறை வாக்காளர்கள், அதாவது 18 வயது நிறைந்த, அதாவது 19 to 40 வயதிற்குள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாளம் என்பது விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தினர் பின்னால் அணிவகுத்து செல்வதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பெண்களின் ஆதரவு என்பது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு
விஜய் அவர்களுக்கு இருப்பதாக மக்களின் கருத்து தெரிவிக்கிறது. பணம் மற்றும் காசுக்காக விஜய் வரவில்லை, புகழுக்காக அரசியலுக்கு வரவில்லை. அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு இல்லாத புகழா? அவரை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழக ரசிகர்கள் மற்றும் மக்களுக்காக பணி செய்வதற்காக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பதாகத்தான் அவரது ஆதரவாளர்கள் விஜய் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. விஜய் அவர்கள் தொடர்ந்து சந்திக்கும் அனைத்து தடைகளும் அனைத்து எதிர்ப்புகளும் அவருக்கு வாக்கு வங்கியை அதிகரித்து கொண்டே செல்வதாக கருத்து தெரிவிக்கின்றனர் மக்கள். 60 ஆண்டுகளாக தமிழக அரசியலில் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்கே இந்த 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இது எழுதப்படாத சட்டமாகவும் இருக்கிறது. ஒரு மாற்றம் இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். அதற்கு ஒரு சரியான கட்சியும் இதுவரை வரவில்லை, சரியான கட்சி தலைவரும் வரவில்லை. மாற்றாக விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் இன்று அரசியலில் அடியெடுத்து வைத்திருப்பது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பதாகத்தான் கள ஆய்வு தெரிவிக்கிறது. பொதுவாக மக்களிடம் இருக்கும் எதிர்பார்ப்பு மாற்றம் வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. இந்த முறை மாற்றம் வேண்டும் என்ற மனநிலை மக்களிடம் தெளிவாக தெரிவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் அரசியலில் களமிறங்கிய பிறகு இதுவரை இருந்த திராவிட அரசியல் கணக்குகள் தடம் புரள தொடங்கியுள்ளன. விஜய் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், முட்டுக்கட்டைகள், ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் சிக்கல்கள், இன்று பைரசி மூலமாகவும் படம் வெளியிடப்பட்டு விட்டது. ஒரு பக்கம் மாநில அரசு, மறுபக்கம் மத்திய அரசு என அனைத்து பக்கங்களிலிருந்தும் கொடுக்கப்படும் நெருக்கடிகள், இவை அனைத்தையும் தாண்டி இந்த தேர்தலில் மிகப்பெரிய விஜய் அலையை பார்க்க முடிகிறது. பெரும்பான்மையான மக்கள் உச்சரிக்கும் ஒரே பெயர் விஜயாகத்தான் இருக்கிறது. தேர்தல் களத்தில் மக்களின் என்ன ஓட்டங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா? இளைஞர்கள், முதன்முறை வாக்களிப்பவர்கள், பெண்கள் என ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு விஜய் பக்கமாக திரும்பி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு 8%, 10%, 15% என்று கருதப்பட்ட ஓட் ஷேர் இப்பொழுது 35% 40% உயர்ந்திருக்கிறது என்று சொல்லும் நிலை வந்திருக்கிறது. இது ஒரு அலை அல்ல, இது ஒரு அரசியல் சுனாமி. புதிய அரசியலை விஜய் அலையாகத்தான் பார்ப்பதாக மக்களின் எண்ணங்கள் பிரதிபலிக்கிறது. விஜய்க்கு மக்கள் ஆதரவு வேற லெவலில் இருப்பதாகத்தான் காணப்படுகிறது. இளைஞர்கள் மட்டுமல்ல, நடுத்தர வயது மூத்தவர்கள் கூட விஜய்க்கு வாக்களிக்க தயாராக இருப்பதை தேர்தல் கால கள யதார்த்தம் உணர்த்துகிறது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறோம். ஆனால் அடுத்த தேர்தல் அவர் வரலாமே, அடுத்த முறை அவருக்கு வாக்களிக்கலாமே என்கிற எண்ண ஓட்டத்தில் இருப்பவர்களின் வீட்டில் உள்ள அவர்களது மகன்கள், மகள்கள், அவர்களது பேரன்கள், பேத்திகள் அனைவரும் இந்த முறை விஜய்க்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிடுவதை பார்க்க முடிகிறது. இந்த 2026 தேர்தல் களம் அனைவரும் உற்று நோக்கும் ஒரு புதுமையான தேர்தல் களமாகத்தான் இருக்கிறது. இதுவரை அரசியலை பற்றி சிந்திக்காத இளைஞர்களை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த முறை பள்ளி குழந்தைகளை கூட இந்த 2026 தேர்தல் களம் ஆர்வத்துடன் பார்க்க வைத்திருக்கின்றது, அரசியலை பேச வைத்திருக்கின்றது. இதற்கு முழு காரணம் விஜய், தமிழக வெற்றி கழகம், விசில் சின்னம் என்பதை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய அளவில்தான் இன்றைய கள யதார்த்தம் இருக்கிறது. ஒரே குரல், நாம் கருத்துக்களை கேட்ட மக்களிடமிருந்து ஒலிக்கும் ஒரே குரல், இந்த முறை விஜய் தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், ஒரு மாற்றாக ஒரு புதிய தமிழ்நாட்டை பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை அனைவரிடம் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் யாருமே எதிர்நோக்காத ரேர் அண்ட் ரேரஸ்ட், அரிதிலும் அரிதான ஒரு ஆச்சரியமான தேர்தல் களம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவரை இல்லாத ஒரு புதிய சூழ்நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். நடைபெற இருக்கும் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தின் விமர்சனங்களும் தவிடுபொடியான கணக்குகளும். அரசியல் விமர்சகர்கள் பலரும் விஜயை குறைத்து மதிப்பிட்டார்கள். அவருக்கு அனுபவம் இல்லை, அவர் பிரஸ் மீட் கொடுக்க தயங்குகிறார்,
அவருடைய தொண்டர்கள் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று பல்வேறு விமர்சனங்கள். ஆட்சியில் பங்கு என்று சொல்லியும் ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரவில்லையே, இப்படி பல விமர்சனங்கள். திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் கூட விஜயை காட்டி திமுகவிடம் பேரம் பேசினார்களே தவிர விஜயை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் எங்களின் கள ஆய்வு முடிவு வேறு ஒரு உண்மையை உறக்க சொல்கிறது. அண்ணா வணக்கம், உங்கள் பேருங்க? என் பேர் சண்முக சுந்தரங்க. இந்த தொழில் எத்தனை வருஷமா பண்ணுறீங்கன்னா? 20 வருஷமா பண்ணிட்டு 20 வருஷமா. சரி, வர 2026 எலெக்ஷன் இருக்குல்லண்ணா, உங்கள் ஓட்டு யாருக்குண்ணா போடுவீங்க? கண்டிப்பாக விஜய்க்கு தாங்க. என்ன காரணத்தினாலண்ணா? என் பொண்ணுக்கு வந்து விஜய் பிடிக்கும், அதனால வந்துட்டு விஜய் போட சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேருங்கண்ணா? நாங்கள் மொத்தம் 4 பேருங்க. அப்போ 4 பேர் விஜய்க்கு தானா? விஜய்க்கு தான். இப்போ இத்தனை நாள் யாருக்கு போட்டுட்டு இருந்தீங்கன்னா? இத்தனை நாளாக ஏடிஎம்கே போட்டிருந்தாங்க. சரி, நன்றிங்கண்ணா. அண்ணா வணக்கம், உங்கள் பேருங்க? என்னங்க? ஹக்கீம் ராஜா. இப்போ இந்த 2026 எலெக்ஷனுக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய் தான். எதனால் விஜய்க்கு போடுவீங்க? நீங்கள் ரசிகன் முடிச்சுட்டு போடுறேன். அப்படிங்க, ரசிகனா போடுவீங்களா? இத்தனை நாள் யாருக்கு போட்டுருந்தீங்க? யாருக்கு போட்டதில்லை. ஏன்? ஃபர்ஸ்ட் ஓட்டு தான். என்ன காரணம்? இங்கே போட்டதே ஓட்டு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு. அப்படிங்களா? ஓட்டே போட்டது இல்லையா? சரிங்க. 2026 தேர்தல் முடிவுகள் எங்களின் கணிப்பு, த பிக் ரிவீல். மக்கள், இளைஞர்கள், முதன்முறை வாக்காளர்கள் மட்டுமல்ல, நடுத்தர வயதினர் மற்றும் பெரியவர்கள் கூட விஜயை தமிழக முதல்வராக பார்க்க விரும்புகிறார்கள். லஞ்சத்தை ஒழிப்பார், கல்வி மற்றும் வேலையில் சமத்துவம் தருவார், பெண்களுக்கு பாதுகாப்பு தருவார் என்று மக்கள் நம்புவதை பார்க்க முடிகிறது. இதன் மூலம் டிவிகே தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் தனியாக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது. 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட சகாப்தத்தை தொடங்கி வைத்தார். 2026 விஜய் அவர்கள் புதிய அரசியல் சகாப்தத்தை, புதிய அரசியல் சரித்திரத்தை படைப்பாரா? இது நடந்தால் கடந்த 60 ஆண்டுகளாக தமிழகத்தில் கோலோச்சிய திராவிட அரசியல் கோட்டை, அரசியல் சாம்ராஜ்யம் சரிவடையும் என்பது பொதுவான மக்கள் கருத்தாக இருக்கிறது. இது 100% துல்லியம் அல்ல. மக்கள் மனநிலை மாறக்கூடும். தேர்தல் நாள் வரை பல மாற்றங்கள் சாத்தியம். இந்த முறை மாற்றத்தின் குரல் மிக சத்தமாக கேட்கிறது. இப்பொழுது நாங்கள் எடுத்துள்ள கருத்து கணிப்பின் முடிவுகள் பலருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம், அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், கேலியாகவும் இருக்கலாம், நம்ப முடியாததாகவும் இருக்கலாம். மக்களின் மனதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உண்மையான கருத்து கணிப்பினை தான் நாங்கள் இங்கு வெளியிட்டிருக்கின்றோம். இது ஒரு உத்தேசமாக மக்களின் மனதை பிரதிபலிக்கக்கூடிய கருத்து கணிப்பு. எங்களின் கள ஆய்வு முடிவுகள்: தமிழக வெற்றி கழகம் 121 இடத்திலிருந்து 130 இடங்களை பிடிக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 55 61 இடங்களை பிடிக்க வாய்ப்பிருக்கிறது. அனைவரும் மிகவும் எதிர்பார்த்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்த முறை அதிர்ச்சியாக 34 41 இடங்களை மட்டுமே பிடிக்கும். இதர கட்சிகளான நாம் தமிழர், மற்ற ஏதாவது கட்சிகள் 2 இடங்களுக்குள் வருவதற்கான வாய்ப்பிருக்கின்றது. ஆம், அரசியல் விமர்சகர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் கள நிலவரம் முற்றிலுமாக மாறிவிட்டதாகத்தான் தெரிகிறது. 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதில் இருந்து தொடங்கிய திராவிட கோட்டை தகர்ந்து விடுமா? 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதில் இருந்து தொடங்கிய திராவிட சாம்ராஜ்யத்தை தகர்த்து தளபதி விஜய் தனி பெரும்பான்மையுடன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமரப்போகிறார் என்று நம்முடைய ஐவிட்னஸ் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. இது ஒரு மாதிரி ஆய்வு மட்டுமே. ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவானவர்களோ அல்லது எதிரானவர்களோ அல்ல. மேற்கண்ட கணிப்பினை 100% துல்லியம் என்று சொல்ல முடியாது. ஒரு வாக்காளரின் மனநிலை 9 கட்டங்களில் மாறலாம். மேற்கண்ட கள ஆய்வின்படி தமிழக வெற்றி கழகம் தனியாக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு அதிகம். திராவிட சகாப்தம் 2026 முடிவுக்கு வருமா
60 ஆண்டுகால திராவிட அரசியல் சாம்ராஜ்யம், அரசியல் கோட்டை இந்த ஒரே தேர்தலில் இடிந்து விழுந்து விடுமா? ஒருவேளை நடந்தால் இது ஒரு மௌன புரட்சி, மக்கள் புரட்சி, விசில் புரட்சி. ஒருவேளை இந்த கணிப்புகள் சரியானபடி இருக்கும் பட்சத்தில் இதன் பிறகு எந்த கட்சியும் மக்களுக்கு சேவை செய்யாமல் இருந்தால் வாக்கு என்ற ஆயுதம் மூலம் மக்கள் வெளியேற்றுவார்கள் என்ற வலுவான செய்தியைத்தான் வெளிப்படுத்தும் இந்த முடிவுகள் வந்தால். மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த விரும்புகின்றேன், இது 100% இறுதியான முடிவு அல்ல. மக்களின் மனநிலை தேர்தல் நாள் வரை மாறலாம். இங்கே ஒரு முக்கியமான உண்மையை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கணிப்பு இன்று மக்கள் எங்களிடம் சொன்ன கருத்துக்களை வைத்து மட்டுமே இந்த கணிப்பினை வெளியிட்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு வாக்காளரின் மனநிலை என்பது மிக மிக நுட்பமானது. ஒரு ஓட்டு என்பது 9 நிலைகளை கடந்துதான் பதிவாகிறது என்பதை ஒரு ஆய்வாளராக நான் எப்பொழுதுமே சொல்வேன். தேர்தல் அறிவிப்பு வரும்போது, போட்டியிடும் கட்சிகளை பார்க்கும்போது, வேட்பாளர் யார் என தெரிய வரும்போது, பிரச்சாரத்தின் போது, மீடியா செய்திகளை பார்க்கும்போது, தேர்தல் நாள் காலையில் விழிக்கும்போது, பூத்துக்கு நடந்து செல்லும்போது, வேட்பாளர் மற்றும் சின்னங்களின் பட்டியலை பார்க்கும்போது, கடைசியாக இவிஎம் இயந்திரத்தில் பட்டனை அழுத்தும் அந்த இறுதி வினாடிக்கு முன்பு, அந்த இறுதி வினாடிக்கு முன்பு வரை இந்த மாற்றங்கள் சிலருக்கு இல்லை பலருக்கும் நடக்கலாம். ஆனால் இன்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் ஒரு அமைதி புரட்சி, சைலண்ட் ரெவல்யூஷன் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தங்களுக்கு பிடிக்காதவர்களை தூக்கி எறிய தயாராகிவிட்டார்கள். இது நடந்தால் தமிழகத்தின் மிக பெரிய அரசியல் மாற்றமாக அமையும். இது ஒரு இறுதி தீர்ப்பல்ல, இது மக்களின் இன்றைய மன ஓட்டத்தின் வெளிப்பாடு மட்டுமே. இது ஒரு இறுதி தீர்ப்பல்ல, இது மக்களின் இன்றைய மன ஓட்டத்தின் வெளிப்பாடு மட்டுமே. ஆனால் இப்போதைய நிலைமை ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறது, மாற்றத்தின் குரல் மிக சத்தமாக கேட்கிறது மக்களிடம். மக்களாட்சியில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் போல 2026 ஒரு அமைதி புரட்சியை மக்கள் ஏற்படுத்துவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது உங்கள் உரிமை, ஆனால் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பது உங்கள் கடமை. ஐவிட்னஸ் டிவி நேயர்களே, இந்த கருத்து கணிப்பினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதனை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது உங்கள் ஐவிட்னஸ் டிவி, உண்மையை உறக்கச் சொல்லும் உங்கள் குரல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.